ஸோ கைஸ், இதான் நம்ம சத்யாவுடைய தங்கியிருக்கக்கூடிய ஒதுக்குப்புறம் வீடு. இப்போ ஹீரோ வந்துட்டு இங்கே ஒரு குளம் ஒன்று இருக்குது, என்னென்னு பார்த்தா அவங்களுக்கு தெரியாது. அந்த எல்லோ கலர் அது பேர் என்னென்னா ஏதோ ஒன்று, அந்த ரூமுக்கு பின்னாடி தான் 3 பேர் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க ஆலமரத்துக்கிட்ட. ஸோ அந்த 3 பேர் எக்ஸிட் ஆனதும் பாரியோட இன்ட்ரோ கொடுக்குறோம். செகண்ட் சீனு அவர் இன்ட்ரோ ஆகி அப்படியே இங்கே நடந்து வராரு. நடந்து வந்து ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய அந்த பைக்கில் எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஒரு பியூட்டி கிடைக்கும். உள்ளே சத்யா வந்துட்டு படுத்துருக்குறாங்க. அந்த பைக் இருக்கிற இடத்துல ஒரு கிழவி நிற்கிறாங்க. பாரி அந்த கிழவியை பொருட்படுத்தாமல் உள்ளே போகிறாரு. அந்த கிழவி வந்துட்டு உள்ளே போகாதப்பா, அங்கே சீக்காளி இருக்கான்ங்கிறாங்க. அவர் பொருட்படுத்தாமல் உள்ளே போகிறாரு. உள்ளே போய் சத்யாவை தூக்கிக்கிட்டு வெளில வராரு. அதுக்குள்ளே அந்த கிழவி அந்த நாய் படுத்துருக்கு இல்லையா, அங்கேருந்து ஓடி வராங்க தெருவை நோக்கி. ஐயோ ஐயோன்னுட்டு அப்படியே இந்த தெருவில் அவர் வந்துட்டு நடந்துட்டு போகிறாரு. கட் பண்ணால் ஏதோ ஒரு ஸ்லம் ஏரியாவுக்குள்ளே ஒரு என்ட்ரி ஆகுற மாதிரி அப்படி காமிக்கிறது. அவ்வளோவா தெரியுமா? ஆனால் இது நல்லா இருக்க மாதிரி தெரியும். வச்சாலுமே இந்த பில்டிங் அமைக்கணும் வீடாக வச்சுட்டு இங்கே ஏதோ வாக்கிங் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. பாரி அந்த கோவிலில் வந்துட்டு அந்த பெண்ணை தூக்கிட்டு வருவாங்க இல்லையா வெளியில், அங்கேருந்து எக்ஸிட் ஆனால் இதுதான் தெரு, அந்த மாதிரி சீட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த தெரு உள்ள அவர் அப்படியே வர்ற மாதிரி தெரு உள்ள தூக்கிட்டு வரார். இங்கே தான் வந்துட்டு கூரை வீடெல்லாம் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லேடி அப்படியே வெளில வந்துட்டு உள்ளே ஓடுற மாதிரி ஐயோன்னுட்டு. ஸோ இங்கே 2-3 பேர் அப்படியே கதவு டொம்மு டொம்முன்னு சாத்துற மாதிரி. ஸோ கட் பண்ணால் இதுக்கப்புறம் நம்ம கிளினிக்கில் இருப்போம். சரி சரி சொல்லிடுறேன். அது சிவபுரி வச்சுருக்கேன். என்ன பேர் சக்திகள் போட்டு உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? கணேசன். ஸோ பாரி இங்கேருந்து என்ட்ரி ஆகிறார் தூக்கி கொண்டு. ஒரு 4-5 இடத்துல இந்த மாதிரி தூக்கிட்டு வர மாதிரி மாண்டேஜஸ் வச்சிடலாம்ண்ணா. கட் பண்ணிக்கலாம் எங்கே நல்லாயிருக்கும். அதை கூட வச்சுக்கலாம்.